உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு நேர்காணல்ல பாஜகவை சேர்ந்த திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியே பிரதமர் மோடி அவர்களினுடைய பேச்சு, அதை எல்லாரும் வெறுப்பு பேச்சுன்னு கடுமையாக கண்டிக்கிறாங்க, பத்திரிகைகள் எழுதுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மோடியோட அனுமானத்துக்கும் அவர்களோட சிந்தனை ஆற்றலுக்கும் அவரோட உயரத்திற்கும் அவர்கிட்ட இருக்க தேச பக்திக்கும் அவரோட அற்புதமான குணத்துக்கும் அவரால் வெறுப்பு எல்லாம் கக்க முடியவே முடியாது. அவர் சீனா டிராகன் மாதிரி, இந்த கம்யூனிசங்கள்லாம் தொடர்ந்து பேசுகிறாங்களே, சீனா டிராகன் மாதிரி நெருப்பை கக்குறாங்களே, அந்த மாதிரி ஒரு மனிதரே அவர் இல்லை. அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த மனப்போக்கம் உள்ளவர்னா, தேசத்தை பாதுகாக்கணுங்கும்போது, தேசம்னா என்ன, தேசத்தில் இருக்க மக்கள் தானே தேசம். அந்த மக்கள் மனசில் அவர் என்றைக்குமே மாற்று கருத்தாவே சிந்திக்க தெரியாது. அதனால தான் இப்போ மத்திய பிரதேசில் பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் 80 கோடி மக்களுக்கு இலவச திட்டங்களை கொடுக்கும்போது அதில் முஸ்லீம்கள் இருக்காங்களா இல்லையாங்களா பிரித்து நான் யோசிக்கவே இல்லை. நான் ஏழைகளாக தான் பார்த்தேன். ஏழைகளுக்கு நிவாரண உதவி செய்யும் போது இலவச திட்டங்கள் அதில் மத கோட்பாடே நான் எடுத்துகிட்டு வர விரும்பவே மாட்டேன். மதத்தை தாண்டி மனிதர்களோட நேசம்தான் எனக்கு ஜாஸ்தின்னு, ஒரு மனிதனையும் உள்ள மனிதரை நம்ம தொடர்ந்து இது மாதிரி கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணுவது என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே ஒழிய அதில் எந்த விதமான உட்கருத்தோ உண்மைக்கு நிலவரமோ இல்லைங்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களினுடைய சொத்துக்கள் தாலியை கூட பறித்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றது, அது யாரை சொல்கிறாரு? இதில் ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் பார்வை இருக்குது. இதில் என்ன அரசியல் பார்வை இருக்குன்னா, தொடர்ந்து நீங்கள் இந்திரா காந்தி காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஆரம்ப காலத்தில் 1970 சைடில் பார்த்தீங்கன்னா 97.50% டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் 95 அந்த அளவுக்கு, ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 100%க்கு அவங்க டேக்ஸேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரம்தான் பிளாக் மணி கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தனையே இந்தியாவுக்கு கருப்பு பணம் சேர்க்கணுங்கிற சிந்தனையை ஆரம்பித்து விட்டதே இந்த காங்கிரஸ் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகமான சதவீதங்கள் உண்டான ஒரு வருமான வரியை கொண்டு வந்தோன்னே அந்த எண்ணம் வந்துச்சு. அதை வந்த பிறகு அதில் இருக்க செட்பேக்கெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, ஆஹா இவ்வளோ பிரச்சனையாக இருக்கேன்னு அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு விசாரணை குழு வச்சு பார்க்கும்போது அது அப்படியே கழிச்சு கடைசியில் 50% கொண்டாந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 90s தான் அது 30%க்கு கடைசி காலமாக 30% நின்று இருக்கு இப்போ. ஸோ அவங்களோட உட்பொருளே என்னவா இருக்குன்னா, ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு ஒரு அரசாங்க செயல்பாடில் ஒரு கோர் வேல்யூ ப்ரொப்போசிஷனே அவங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை. ஏன்னா அவங்க கிளஸ்டர் ஆஃப் பிரெயின்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கிளஸ்டர் ஆஃப் பிரெயின் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்களோட குண நலன்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் மக்கள் நலன்லேருந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம். நீங்கள் வரி குறித்து பேசுகிறீங்க, பிரதமர் பேசியது வரி குறித்து பேசியதில்லை. வரி குறித்து பேசியிருந்தா கூட, அந்த வரி விதிப்பு முறை குறித்து பேசியிருந்தா கூட யாரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அங்கேருந்து தொட்டுட்டு வரேன், இந்த சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்கன்றது அதான் அங்கேருந்து அந்த குணத்தில். நான் அதனால தான் குணத்தை பற்றி சொல்ல வந்தேன். ஏன்னா ஒரு மனிதனோட எண்ணம், அவரோட பேச்சு, செயல் எதுலேருந்து வரும்னா அவரோட ஃபண்டமெண்டல் குணம், கேரக்டர்லேருந்து தான் வெளிப்பாடு வரும். அதுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, இவங்க மனசில் என்ன இருக்குன்னா, தொடர்ந்து நீங்கள் இப்போ சாம் பெட்ரோடா பேசினதெல்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்பலை. சாம் பெட்ரோடா என்ன பண்ணுறாரு, சூப்பர் ரிச் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை அவங்கள்ட்டேருந்து சொத்தெல்லாம் அபகரித்து அந்த சொத்துக்கு உண்டான டேக்ஸை அமெரிக்கா மாதிரி 55% போட்டு 45% அவங்களுக்கு கொடுத்து அந்த 45% டேக்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை எதுக்கு திடீர்னு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து சொல்ல நீங்கள் திரும்ப டாக்ஸேஷன் பற்றி தான் இல்லை, அதுதான் காரணம். இல்லை அதில் தான் சொல்ல வரேன். அப்படியே நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசட் மேனேஜ்மெண்ட்டில் அசட் வேல்யூவேஷன் பண்ணணும், மக்கள்கிட்ட இருக்க அசட் வேல்யூவேஷன் பண்ணணும். அந்த அசட் வேல்யூவேஷனில் தங்க இருப்பு எவ்வளோ இருக்குது மனிதர்கள்ட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தங்க இருப்பு, ஏன்னா இவங்க தங்கத்து மேலே எப்போதுமே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் காங்கிரஸுக்கு இருக்குது. ஏன்னா கருப்பு பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு தங்கம் பல விதத்தில் அவங்களுக்கு மீண்டும் கேட்பது நீங்கள் திரும்பவும் சொல்வது, இந்துக்களின் சொத்துக்களை பறித்து அவர் சொல்கிறாரு, யார்கிட்ட கொடுப்பான், அரசுக்கு எடுத்துப்பாங்கன்னா அது வேற.
இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்றது காரணம் அதில் என்ன காரணம் வந்துடுதுன்னா, நீங்கள் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டோவில் உங்கள் தேர்தல் அறிக்கையில் எதை குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னா, ரொம்ப வலியுறுத்தி எதை சொல்கிறீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையாக சொல்ல விரும்பலைன்னா கூட என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல மட்டும் என்ன கரெக்டாக சொல்லிடுறீங்க. உங்கள் குணம் இந்த கேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி வந்துடுது. அது எங்கே வந்துடுதுன்னா, உங்களுக்கு இஸ்லாமியர்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கடன் உதவி செய்வோம், பண உதவி செய்வோம், அவங்கள மேல்நாட்டுக்கு படிக்க வைக்க அனுப்புவோம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே, ஆனால் பெரும்பகுதியான வந்து இந்துக்களுக்கோ ஓபிசிக்கோ நீங்கள் சொல்லாமல் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு அவர்கள படிப்புக்கு நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், அதுக்கு வேணுங்கிற பொருளாதார வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொன்னால், அப்போ ஓபிசியில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் அந்த பொருளாதார வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அதில் அப்போ உங்கள் இன்டென்ஷன் எங்கே வந்து இன்டென்ஷனே இல்லைன்றாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்ன்ற வார்த்தை இல்லை, இந்துன்ற வார்த்தையே இல்லை. இல்லாத ஒன்றை வைத்து பேசுவது பிரதமருக்கு அழகா, அந்த பேச்சுக்கு அழகா? ஹிடன் அஜெண்டாங்க. காங்கிரஸோட ஒவ்வொரு செயல்பாடு நீங்கள் பாருங்கள். எல்டிடிஓட பிரச்சனையை நாங்கள் தீர்க்க போகிறோன்னு போட்டு ஐபிகேஎஃப் போட்டுட்டு அவங்க பண்ண அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கடைசியாக எல்லாமே தெரியும். ஏன்னா எப்போதுமே காங்கிரஸோட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, தே ஆல்வேஸ் ஹாவ் அ ஹிடன் அஜெண்டா. இந்த ஹிடன் அஜெண்டாவை மறைப்பதற்கே என்ன பண்ணுவாங்கன்னா, புது வார்த்தை யுக்திகள் வேணால் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக காம்பிட்டேன். அது கூட வந்து அவங்க முஸ்லீம் மைனாரிட்டிலாம் சொல்லாமல் அது மாதிரி மைனாரிட்டின்னு மட்டும் சொன்னது காரணம், பழைய கம்யூனிஸ்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக எலெக்ஷன் கமிஷனில் போய் ஃபைல் பண்ணாங்க. அதனால டைரக்ட் அஜெண்டான்றதே இஸ்லாமியர்கள் வெறுப்புன்னு தானே சொல்றாங்க. யாருங்க? ஒரு பாஜகவோட டைரக்ட் அஜெண்டாவே இல்லவே இல்லையே. ஏன்னா பிரதமர் இப்படி பேசலாமா? எல்லா பத்திரிகைகளும் திரு அர்ஜுனமூர்த்தி, உங்களுக்கு தெரியாதல்ல, எல்லா பத்திரிகைகளும் பிரதமரின் பேச்சை கண்டித்து தலையங்கம் எழுதி இருக்கிறாங்க. எடிட்டோரியல் பேஜில் அவ்வளவு கட்டுரைகள் வந்திருக்கு. அப்படின்னா அவங்கெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரதமர் தவறாக புரிஞ்சுட்டு பேசியிருக்காரு. பிரதமர் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், பிரதமரை சுற்றி ஒரு 2000 பேருக்கு மேலே அலுவலர்கள் வந்து அவருக்கு ஃபீட் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஹி காட் ஐஐடி ஐஎம்லேருந்துலாம் நிறையா திங்க் டேங்கர்ஸ் இருக்காங்க. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலையும் ஆழமான ஒரு புரிதல் இல்லாமல் போகிற போக்கில் பேசுகிற ஒரு மனிதரே அவர் இல்லவே இல்லை. இது திட்டமிடுறது இது திட்டமிடுறது இல்லை, டீகோட் பண்ணுறாரு. இஸ் டீகோடிங். உங்களோட ஹிடன் அஜெண்டா என்னங்கிறத நீங்கள் எப்படி மறைச்சு வச்சிருந்ததை திறந்து காமிச்சோன்னா உங்களுக்கு அப்படியே பொலன்னு கொட்டுறீங்க. இல்லை ஒன்று எனக்கு அதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட் இல்லாட்டி அப்படியே சாம்பட்டோட ரியாக்ட் பண்ணும், அமெரிக்கால நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அவர் சொன்னது கூட சார் அரசு இதுக்கு அப்புறம் தானே ரியாக்ட் பண்றாரு. அதுதான், நீங்க ஒரு வாதத்தை உங்கள் சொத்துக்களை அரசு எடுத்துக்கும், பொது உடைமை ஆக்கிரும் அப்படின்னு சொன்னா அது வரி விதிப்பு முறை சார்ந்து பேசுவது வேறு. நீங்க அதற்குள் மதத்தை கலந்துருக்கிறீங்க. சாம்பெட்ரோடா வந்து மதம் பற்றி பேசியிருக்காரா? இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு பேசியிருக்காரு நிறைய இடத்துல சார். ஒரு சின்ன நீங்கள் எப்போதுமே இன்பிட்வீன் லைன் தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்பிட்வீன் லைனில் ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா அரசாங்கத்திலையும் அரசியல் செயல்பாடில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இன்பிட்வீன் லைன் இருக்குது. அவங்களுக்கு இப்போ இருக்க பிரச்சனை என்ன, இப்போ இந்த நேரம் என்ன, இந்த காலம் என்ன? இந்த காலம் முழுக்க தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் 10 ஆண்டுகள் அரசியல் அந்த அதை அனுபவிக்க முடியலைங்கிற ஒரு ஆத்திரத்தோடு இருக்க காங்கிரஸ் எதையாச்சும் செஞ்சு எதையாச்சும் பித்தம் தீர்த்துக்கணுங்கிற ஒரு வெறியில தவறான ஒரு அப்ரோச்சை எடுத்துட்டு வராங்க. எடுத்தாங்களே சார். அசெட் அசஸ்மெண்ட் இட்செல்ஃப் இஸ் a wrong. ஏன்னா சார் அது வேற டிபேட் சார். அது வேற டிபேட். அதோட பர்பஸ் என்ன சார்? அதோட பர்பஸ் என்ன? அதோட பர்பஸ் இல்லை சார். யோசிச்சு பாருங்க சார். இங்கு இருக்கக்கூடிய வளங்கள் பற்றி, சொத்துக்கள் பற்றி மதிப்பிட்டு பணக்காரர் ஏழை ஏற்றத்தாழ்வுகளை களைவோம்னு சொல்வது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ள மதம்ன்றது எங்க வந்தது? இல்லைங்க. நீங்க கடந்த கால காங்கிரஸ் ஒரு மனிதனோட கேரக்டரை நீங்க எப்படி அசஸ் பண்ணுவீங்க? அவங்களோட கடந்த கால நடவடிக்கையில தானே அசஸ் பண்ண முடியும். கடந்த கால நடவடிக்கையில் காங்கிரஸ் வந்து ஆல்வேஸ் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் தி மைனாரிட்டி. அவங்க செக்குலரிசம்னு சொல்லிக்கிற கான்செப்டே என்னன்னா மைனாரிட்டி ஓரியன்டாக தான் சொல்லுவாங்க. பெரும்பகுதியை தவிர்த்து சிறுபான்மையின் மேலே அதிக விருப்பம் வச்சுக்குவாங்க. என்ன காரணம்னா அந்த ஓட்டு கன்சல்டேட் ஆகிட்டு இவங்கள்ட்ட வரணுங்கிற ஆசை. இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியமான ஓட்டு வங்கியாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு நல்லா தெரியும், சவுத் இந்தியாவில் மொத்தமாக பிஜேபி வாங்குகிற நம்பர் ஆஃப் எம்பிஸோட இவங்க கம்மியாக ஆல் இண்டியாவில் வாங்க போகிறாங்க. அந்த பதட்டம், அந்த பயம், அதனால் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பேசுகிறது, எதை தின்னா பித்தந்திருங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இது
மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தை மக்கள் திசை திருப்பாங்க. அவர் சொன்னது வந்து ஒரு சின்ன இல்லை, அவர் என்ன சொன்னார் நான் திருப்பி டீகோட் பண்றேன். அவரோட மோடிஜியோட டீகோட் பண்றேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மன்மோகன் சிங் பேசின 2006 பேசும்போது அதுலேருந்து அந்த வார்த்தையை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாரு. இவரா இஸ்லாமியர்னு ஒரு வார்த்தையை போடல. இல்ல சார், இவர் அவர் வேர்ட் எடுத்து போட்டார். செலக்டிவா பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு இன்றைக்கு இணையதளங்கள்ல வைரலா இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு. இருக்கு சார். அதுல அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இல்ல அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு சார். ஆனா அவர் அதற்கு முன்பு யாரெல்லாம் சொல்றார்? பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், முக்கியமா சொல்றாரு இஸ்லாமியர்கள்னு சொல்றப்ப உங்க கண்ணுக்கு இஸ்லாமியர்கள் மட்டும் தெரியுதுன்றது இது என்ன பார்வைன்னு கேக்குறாங்க. அதான் நேத்து அதுக்கு வந்து நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க பாரத பிரதமர். என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது அம்பேத்கர் சொன்ன மேட்ரு அப்படி அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் வெரி கிளியராக டிஃபைன் பண்ணிட்டாரு. மதம் சார்ந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதர் சார்ந்து தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்லும் போது அதில் வந்து கிளாஸாக பிரிக்க சொல்லியிருக்காரு ஒழிய எக்கனாமிக்கல் சோஷியலி எக்கனாமிக்கலாக எது வேணால் பண்ண சொன்னார். ஆனால் மதமாக இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ வந்து இவர் என்ன தவறாக பண்ணுறாருன்னா, இந்த பர்டிகுலரில் மதமே பண்ணக்கூடாதுன்னு அம்பேத்கர் ஒரு வழிகாட்டுதல் கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் எதுக்கு அதில் கொண்டாந்து மதத்தை போட்டார். அந்த மதத்தை போடாமல் இருந்து தான் நாங்கள் இந்த பேச்சே வந்திருக்க மாட்டோம். இந்த பேச்சுக்கே நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியாததல்ல, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினால் கிளாஸ் வகுப்பு என்கிற ரீதியில தான், மதம் என்கிற அடிப்படையில் சொல்றீங்க. கொடுக்கப்படுவதே அப்படிதான் சார். கொடுங்க சார், கொடுக்கப்படுவதே அப்படிதான். நீங்க எல்லாவற்றையும் திரிக்கிறீங்களா? நீங்க அதுல ஏன் கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டு வரல? முஸ்லீம் சொன்னார்ல, ஏன் மைனாரிட்டில கிறிஸ்டியானிட்டி இருக்குல்ல, ஏன் ஜெயின் இருக்கு, வேற எவ்வளவு சீக்கியர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, ஏன் அதெல்லாம் சொல்ல அவரு? அதெல்லாம் சொல்லியிருக்கலாமே. இப்போ நாங்கள் வந்து இமிகிரேஷன் இஷ்யூவில் நாங்கள் எல்லா இனத்தையுமே சொன்னோம்ல, யாராருக்கெல்லாம் என்னுடைய கேள்வி என்பது, நீங்கள் மன்மோகன் சிங் பேச்சை கோட் பண்ணுறார் பிரதமர் அப்படின்னா, மன்மோகன் சிங் பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லியிருக்காருல்ல, இஸ்லாமியர்கள்னு சொல்லியிருக்கிறார்ல, அதுதான் செலக்டிவா அவங்களெல்லாம் நீங்க வந்து வேண்டாம் தள்ளி வச்சிட்டீங்க. அதுதான் சார் ஹிடன் அஜெண்டா. நீங்க அந்த வார்த்தையை சொல்லாம தவிர்த்து அம்பேத்கர் சொன்ன முறைப்படி அவரோட வழிகாட்டுதல் படி நீங்க நடந்திருந்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி வார்த்தையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை தனியா அம்பேத்கர் சொன்ன நீங்க ஒரு சூதா மக்கள் மனசை திசை திருப்பதற்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி இந்தியா முழுக்க அவங்களோட ஓட்டு வங்கி 22-23% நீங்க அச்சீவ் பண்றதுக்காக வேண்டி பண்ண சூது சார் அது. அந்த நாங்க சொல்லலைன்னா என்ன சார்? இல்ல லாஜிக்கா கேட்கிறேன் சார். நீங்க வாக்கு வங்கி அரசியல்னா 80% 80 விழுக்காடு இந்துக்களை தான் தாஜா பண்ண வேண்டி இருக்கும். பாஜகவினர் வெளிப்படையாக 80க்கும் 20க்கும் நடக்கிற சண்டை அப்படின்னு பேசுறீங்கல்ல, அணிதிரட்டல் பண்றீங்கல்ல, ஏதோ 20%க்கு தாஜா பண்ணிட்டாங்க. பிரதமர் வெளிப்படையா பஜ்ரங் தளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்களிங்க அப்படின்லாம் சொல்லுவது அது என்ன சார்? இதில் தான் சார் வித்தியாசம். இதில் தான் சார் இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு. இதில் நீங்கள் அது லாஜிக் எடுத்துக்கங்க. இங்கே தமிழ்நாடு இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் ஜாதியாக பிரிக்கப்பட்டோம், ஆல்ரெடியும் பிரிக்கப்பட்டுட்டோம். 4 மேஜர் கம்யூனிட்டி, கவுண்டரு, வன்னியர், தேவர், நம்ம தலித் மக்கள், இப்படி 4 பிரிஞ்சாச்சு. இங்கே வந்து ஹிந்துங்கிற வாய்ஸே இல்லாமல் போனது காரணம் என்ன? ஜாதிங்கிற வாய்ஸு உச்சபட்சமாக எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டோம். அதனால் ஹிந்துங்கிற வாய்ஸ் இல்லை. அதை மனசில் வாங்கிக்கிட்டு தான் இடஒதுக்கீட்டில் இவ்வளோ ஆர்வமாக காமிக்கிறது. காரணம் என்னென்னா, காங்கிரஸுக்கு ஓஹோ பரவாயில்லையே, இந்த மாதிரி திராவிட கட்சிகள் இந்த மாதிரி பிரித்து ஆண்டதுனால தான் அந்த ஹிந்துங்கிற வாய்ஸ் கம்மியாயிருச்சு, இதை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்தோன்னே தான் என்ன பண்ணிட்டாங்க, இடஒதுக்கீடை இந்த தடவை தான் அதிகமாக பேச ஆரம்பித்தார் ராகுல் காந்தி. இதோட கான்செப்டே என்னென்னா, இடஒதுக்கீடை கொண்டு வர இந்த ஹிந்து ஒற்றுமை இந்தியா முழுக்க இருக்குது பார்த்தீங்களா, அதை டைலூட் பண்ணணுங்கிற ஒரு இவங்களோட பிரச்சனையே என்னென்னா, இவங்க வந்து இந்திய மக்களுக்காக பேசியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சார். இவங்க குடும்ப ஆட்சி பண்றதற்கும் இவங்களோட சொந்த சுகத்துக்காண்டி பண்றதுதான் பிரச்சனை. நான் கேட்டது வந்து மைனாரிட்டி ஆக்ட் அப்படிக்குள்ள வந்து எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்க, ஆனா உங்கள் பார்வைக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தெரியுறாங்க. இல்லை, அப்படி இல்லை. மைனாரிட்டி ஆக்ட்ல எல்லா மதத்தினரும் இருக்காங்க. நீங்க மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசுவது, பிரதமர் அதை பேசுவலாமா? தாலியை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற இல்ல சார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அதற்கு தெளிவான ஆதாரத்தை கொடுக்கணுமா வேண்டாம் சார்? தாலிங்கிற வார்த்தை நீங்க ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் எல்லாம் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. தாலிங்கிற வார்த்தை நீங்க ஸ்ட்ராங்கா சொன்னதுனால, மங்கள் சூத்ரான்னு அவர் சொன்னதை வச்சு நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். இப்போ ஒரு குறைஞ்சபட்ச தங்கங்கிறது ஒரு குடும்பத்துல தாலி தான் சார். சரிங்க. ஏழைகள்கிட்ட
குறைஞ்சபட்சம் இப்போது நீங்கள் தங்கத்தோட அசட்டு கன்கரண்ட் நீங்கள் பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது தாலியை தவிர்த்து பண்ண முடியுமா சொல்லுங்கள். அதாவது தாலி ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சென்டிமெண்ட்டாகவே நம்ம தாலி கேள்விக்குள்ளேயே நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். உங்கள் கேள்விக்குள்ளே தான் நான் இருக்கேன். ரொம்ப நேரமாக உங்கள் கேள்விக்குள்ளே நீங்கள் கேட்குற ஆன்சர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆன்சர் நான் கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா என்னோட ஆன்சர் நியாயமான நேர்மையான மோதிக்குண்டான. இல்லை பிரதமர் பேச்சு தொடர்பாக தான் நான் கேள்வி கேட்குறேன். நான் வெளியில் இருந்தெல்லாம் கேட்கல. உங்கள் தாலிகளை பறித்து இன்னொருத்தட்ட கொடுத்துருவாங்க. அதை இஸ்லாமிய குறைஞ்சபட்ச தங்கம் இந்தியாவில் அதிக பேர்ட்ட இருக்கிறது தாலி மட்டும்தான் சார். இல்லைங்க, குறைஞ்சபட்சம் அதை ஏன் சார் நீங்கள் அசட் வேல்யூவேஷன் பண்ண ஆசைப்படுறீங்க? தங்கம்னா அது எல்லாமே தங்கம். தாலியை தவிர்த்து நான் எடை போட்டு கொடுக்க முடியுமா நாட்டுக்கு? அப்படி யாரு சார் சொன்னது? தாலியை தவிர்த்து பண்ண முடியுமா? இல்ல நீங்க தாலின்னு சுருக்கி கொண்டு வந்துட்டீங்க. நாங்க சுருக்கல சார், மக்களுக்கு புரியல. அசட் வேல்யூ நீங்க பரம்பரை சொத்து குறித்தெல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் பேசல. ராகுல் காந்தி பேசியது வந்து இங்க இருக்கக்கூடிய வளங்கள். இன்னொன்று அவர் சொல்றாங்க, ப. சிதம்பரம் தெளிவான பேட்டி கொடுத்திருக்கிறாரு, ஏழை பணக்கார வித்தியாசம்ன்றது அதிகரிச்சுட்டே போகுது. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. அந்த இடைவெளியை குறைப்போம், அதற்காக திட்டங்களை கொண்டு வருவோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதில் முக்கியமான ஒன்று. இப்போ எல்லாருக்கும் இலவச அரிசி கொடுக்குறீங்கன்னா அது முக்கியம். அது போல செய்வோம்னு சொன்னதை நீங்க எந்த அளவுக்கு பிரதமர் திருச்சி பேசியிருக்காரு? அவர் நான் திருச்சி பேசினேன். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிற வேர்டு, அந்த வொக்காபுலரி திருச்சி பேசினதுங்கிறத நான் முழுக்க நிராகரிக்கிறேன். சிதம்பரம் சொல்றேன். சிதம்பரம் சொல்லிட்டு போறாரு சார். பாவம் சார், அவர் 10 வருஷம் ஆட்சி இல்லை. அவருக்கு ஆட்சி வேணும் சார், அவர் கருத்து ஆட்சி வேணும் சார். சார் இவங்களோட வேதனை வெளிப்பாடெல்லாம் வந்து ஆட்சி இல்லைங்கிற வேதனை தானே ஒளி இவங்க மக்கள் நலன் சார்ந்தவங்களே இல்லை சார். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்தவங்களா இவங்க இருந்தாங்க, மோடி பேச்சை வந்து அவங்க கடந்து போயிருக்கலாம். ஏன் கடந்து போக முடியல? அதுலேயே ஏன் இப்போ நீங்கள் இது வரைக்கும் இத்தனை நாளாக 4 நாளாக தமிழ்நாடே இதில் சொல்லிட்டு இருக்கு, எல்லா சேனலும் இதில் ஏன் சொல்லிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரே காரணம் என்னென்னா, இதை ஒரு நேரட்டிவாக செட் பண்ணி ஒரு இஸ்லாமியர் மனசில் ஒரு துவேஷத்தை கொண்டு வரதுக்கு திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா இஸ்லாமியர், நான் இப்போ சொல்கிறேன் சார், இஸ்லாமியர் பெரும்பகுதி இஸ்லாமியர்கள் வந்து இப்போ அதிகப்படியான மோடி மேலே நேசம் கொண்டு விட்டார்கள். இவர்கள் என்ன சொன்னாலும் அரசியல் லாபத்திற்காக, நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், அரசியல் லாபத்திற்காக அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் இனிமேல் முஸ்லீம் மனசில் வந்து மோடி உள்ளே போய் சேர்ந்து எப்படி உள்ள நல்லபடியாக போய் இல்லை எப்படி நல்லபடியாக சேர்ந்து அரபு நாடுகளின் நன்மதிப்பை மோடி அவர்கள் ஆல்ரெடி பெற்று. திரு அர்ஜுனமூர்த்தி, மோடி அவர்கள் பேசினதை பற்றியே எல்லாரும் பேசுகிறார்கள் என்றால், மோடி என்பவர் தனிப்பட்ட மனிதர் அல்ல. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? தலையங்கம் எழுதுவதே இப்படி பேசலாமான்னு யார் சார் சொல்ல வச்சது? சார் நீங்க என்ன சார் ஒரு அரசியல் காலத்துல எவ்வளவு சார் ராகுல் வந்து பாராளுமன்றத்திலே தவறா பேசினார் சார் மோடியை. அப்ப இதே டிவி எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி இப்படி பேசலாமா, ராகுல் காந்தி இப்படி பேசலாமான்னு கேட்கவே இல்லை சார். இது தனிப்பட்ட 2 நபர்களுக்கு இடையேயான மோதல் அல்ல, இந்தியாவின் பன்மைத்துவத்துக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்றாங்க. எப்படிங்க ஆபத்து? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க விலக்கி வைத்து பேசுவது 80-20க்குமான போட்டி அப்படின்னு அமித்ஷா தொடங்கி சார் இப்ப இந்த தேர்தல் என்ன பேசுறாங்க? இந்த தேர்தல் 5 மாசத்துக்கு முன்னாடி பேசுறாங்க சார். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ல, 80க்கும் 20க்கும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா சார்? தயவு கூர்ந்து இந்த காங்கிரஸ் அன்பர்கள் வந்து இந்த மதவாத பிரச்சனையை தவிர்த்து வந்தாவே எல்லா கட்சியும் மதத்தை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இவங்க ஏன் மதத்தை இன்னும் பாதுகாக்க விரும்புகிறாங்கன்னா, இவங்க போலரைசேஷனுக்காண்டி பாதுகாக்கிறாங்க. இவங்களும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. எப்போ இவங்க தீபாவளியை தவிர்த்து நோன்பு கஞ்சி மட்டும் குடிக்கிறாங்களோ அப்போ நீங்கள் ஒரு இன்ஹெரிட்டண்டாக, நீங்கள் ஒரு இன்ஹெரிட்டன் அசட் மாதிரி இன்ஹெரிட்டண்டாக நீங்கள் என்ன பண்ண வரீங்க? பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை செய்ய பார்க்குறீங்க, பிரிவினைவாதத்தை நீங்கள் தூண்டுறீங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க இந்த இந்தியாவில் எல்லா மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க, மத வழிபாடுகள் இருக்கு, கிறிஸ்தவத்துக்கு வழிபாடு இருக்கு, அங்க போய் கலந்துக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நோன்பு கஞ்சி நீங்க இந்து மதத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களை அப்படியெல்லாம் நீங்க மாத்தி பேச வேண்டாம். அதாவது மனசுல வந்து உங்களுக்கு எதுல அதிக ஆர்வப்படுதுன்னா, இப்ப ஒரு வியாபாரிக்கு வந்து வியாபாரிக்கு எது
லாபமோ அதில் ஆர்வப்படுவான். ஒரு சாப்பிட்றவனுக்கு எது பிடித்தமோ அதை கூட சாப்பிடுவான். அது மாதிரி காங்கிரஸுக்கு வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டு அதிகமாக வேணுங்கிற ஒரே ஆர்வத்துக்காண்டி அவங்கள திசை திருப்பு வேணும். எத்தனை ஆண்டுகள் தான் பண்ணுவீங்க? இந்த மாதிரி வந்து நாங்கள் எதிர்ப்பாளிகள், பாஜக வந்து அவர்களுக்கான எதிர்ப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மிஷின் மாதிரி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, குக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. இந்த ஸ்டோரியை கீப் குக்கிங். அதை ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாமே ஒரு கேள்விக்கு மட்டும் அது மட்டும் இல்ல. காங்கிரஸ் இந்த வாதத்தை இங்க தொடங்கினாங்களா? காங்கிரஸ் வந்து மதம் சார்ந்த ஒரு பரப்புரையை காங்கிரஸ் தொடங்குச்சா? சொல்லுங்க. இந்த இது எங்க இருந்து இந்த விவாதம் தொடங்குச்சு? 2006 தொடங்கிட்டாங்க சார். மன்மோகன் சிங் தானே சார் அதுக்கு ஆரம்ப புள்ளியே. அப்புறம் காங்கிரஸ் தொடங்கினாங்கன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் சொல்றேன் சார். அவர் பேசுனது தவறு இல்ல. மன்மோகன் சிங் பேச்சை கோட் பண்ணீங்கன்னா தயவு செய்து அந்த பத்தியை படிங்க. அவர் பேசுனதுல இருந்து தானே சார் அவர் எடுத்து இல்ல சார். அப்போ பேசுனதுக்கு சொல்றாங்க. நீங்க தயவு செய்து அவர் பேசியது அவர் பேசுன வீடியோவே இருக்கு. நீங்க வேணா கிளிப்ல போடுங்க சார். அது எடிட் பண்ணாம போடுங்க. எல்லா பத்திரிகைகள் உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் மீண்டும் அதை தான் கோடிட்டு காண்பிக்கிறேன். அவர் கிளைம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார், பாத்தியம் இருக்குன்ற பயன்படுத்துறார். அவர் எல்லோரையும் இன்க்ளூசிவாக பேசியிருக்கிறார். நீங்க ரொம்ப செலக்டிவா பேசி இருக்கிறீங்கன்னு சொல்லி அதைத்தான் பிரதமர் திரிபு வாதத்தை முன்வைத்திருக்காருன்றதுதான். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறேன். இவ்வளவு நேரம் அதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சார். ஏன்னா நீங்க அதை வந்து மக்கள் மனசுல வந்து மோதி பேசுவது தவறுங்கிற ஒரு மாதிரி இலூஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை. மோடி அவர்கள் அவர் சொன்ன இஸ்லாமியர்கள் எடுத்து இங்கே ஃபிட் பண்ணாரே வழியே இவரா இஸ்லாமியங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அவர் சொன்னதை கோட் பண்ணால் கூட ஒருத்தர் சொன்னதை கோட் பண்ணி எடுத்து பேசும்போது கோட் பண்ணவரை விட்டுட்டீங்க, பேசினவரே பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. மீண்டும் அந்த கேள்வியை கேட்குறேன். அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பாத்தியம் இருக்கு, முதல் பாத்தியம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? அதை ஏன் அதில் சேர்த்தாரு? அம்பேத்கர் சொல்லாத விஷயத்தை ஏன் சேர்த்தாரு? இல்ல, நீங்க அம்பேத்கரையும் தவறா, அவர் மதத்தை எடுத்துட்டே வர மாட்டார். இல்ல, நீங்க அம்பேத்கரையும் தவறா இல்ல, அவர் ஒரு நாள் மதத்தை எடுத்துட்டு இல்ல, அம்பேத்கரையும் நீங்க தவறா நான் தவறாவே கோட் பண்ணேன். ஏன்னு சொல்லி, ஏன்னா அவர் மதத்தை என்னைக்காவது சொல்லியிருக்காரு? இல்ல சார், என்னன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, சமூகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்துன்றதை அவர் தவிர்க்கிறார். நீங்க இப்போ உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுன்றது அம்பேத்கர் சொல்லாதது. பொருளாதாரத்தை பத்தி அம்பேத்கர் பேசவே இல்லை. சொல்லியிருக்காரு. அதுதானே சொல்லியிருக்கிறார். அது எக்கனாமிக்கலி தானே. எக்கனாமிக்கலி இல்ல, சோஷியலி, எஜுகேஷனலி சார். கல்வியில் பின்தங்கியவங்க, சமூக ரீதியா பின்தங்கியவங்களுக்கு இடஒதுக்கீடு ஒண்ணு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், எவல்யூஷன் இருக்கு சார். அரசாங்கம்ங்கிறது ஒரு எவல்யூஷன். இல்ல, நான் இந்த புள்ளியிலே நம்ம பேசிடுவோம். அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அனைத்துமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ன்ற அடிப்படையில தான் சார். அவங்க மதம் சார்ந்தே பேசலன்ற. அப்புறம் எதுக்கு ஆந்திராவில் ட்ரை பண்ணாங்க? அதுவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தான். பேக்வர்ட் கிளாஸ் தானே சார் அவங்க. ஆமா சார், பேக்வர்ட் கிளாஸ்ல வந்து உட்பிரிவா அதுல என்ன தப்பு இருக்குன்னு நானும் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 19% 3.5% கொடுத்துருக்கோமே நம்ம. அதெல்லாம் யாரும் குறை சொன்னா? அதை பத்தி யாருமே பேசலையே சார். அதை பத்தி யாருமே பேசல. இது கூட கோர்ட்ல போய் தானே பிரச்சனையா இருக்கு. நாங்க எந்த விதத்துல நாங்க அதை பத்தி பேசவே இல்லையே. நாங்க இங்க பேச்சு பொருளே என்ன, நீங்கள் என்னைக்கு நீங்கள் அசட் வேல்யூவேஷன் பண்ணி அது அதாவது அவங்க சொன்ன அசிங்கமான வேர்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 25 பில்லியனர்கிட்ட இருக்க பணத்தை வாங்கி இந்தியா முழுக்க கொடுத்தாவே வறுமை போயிருங்கிற மாதிரிலாம் பேசல. அப்படி பேசலை. 16 லட்சம் அப்படி இப்படி நீங்க இஷ்டத்துக்கு பேசல. இல்ல, அப்படி பேசல. அதாவது நான் எக்ஸாக்ட் வேர்டை சொல்றேன். நீங்க அவங்களுக்கு வரிச்சலுகை கொடுத்திருக்கிறது 16 லட்சம். அந்த 16 லட்சம் வரிச்சலுகை கொடுத்து, வரிச்சலுகையில் இல்ல சார், நீங்க அவர்களுக்கு இந்த 25 பேருக்கு எவ்வளவு வரிச்சலுகைன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சொல்லிருக்காரு சார். இல்ல, அவங்க சூப்பர் ரிச் பேசியிருக்காரு. இல்ல சார், என்ன சார் நீங்க உங்களுக்கு ரொம்ப செலக்டிவ் அம்னீஷியா, செலக்டிவ் தாட் ப்ராசஸ். நீங்க அந்த வார்த்தையை ரொம்ப இல்ல படிங்களே. இல்ல, நீங்க ராகுல் காந்தி பேசல, எனக்கு படிச்சு. இல்ல, நான் உங்களுக்காக காத்துக்கிறேன். நான் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது இல்ல சார். நான் இல்ல, நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் சார். இல்ல, இப்ப தேவையில்லை சார். ராகுல் காந்தி இதை எல்லா மக்களும் பார்க்கட்டும் சார். நான் ஒரே ஒரு கேள்வி, ராகுல் காந்தி என்ன சொன்னார்ன்றதை சொல்லுங்க, பதிவு பண்ணிக்கிறேன் சார். ராகுல் காந்தி நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் படிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவோம். ராகுல் காந்தி
எனக்கு புரியவே இல்லையே. நீங்கள் எதுக்காண்டி வந்து ராகுல் காந்தி சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறாரான்னு சொன்னாரா? நீங்கள் எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? ராகுல் காந்தி சொன்னதை நான் என்ன சொன்னேன்? அவர் வந்து பெரும்பகுதியினருக்கு ஆண்டி தான் இந்த அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ரிச் சூப்பர் ரிச்சுக்கு தான் இந்த அரசாங்கம் நடத்துகிறாருன்னு சொல்கிறார். அப்போ அவரோட இன்டென்ஷன் எங்கே இருக்குது? இந்த அசட் ப்ரொபோசிஷனை எடுத்து பழையபடி அவங்க அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா அதையும் மோடிஜி நேற்று பேசியிருக்காரு. ராஜீவ்காந்தி வந்த பிறகு தான் அதை அபாலிஷ் பண்ணுறாரு. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொத்துக்கு டேக்ஸுங்கிறது இந்திரா காந்தி அம்மையார் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இவருக்கு அந்த சொத்து இந்திரா காந்தி அம்மையோட சொத்து முழுக்க இவருக்கு வந்தோன்னே தான் இவர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு அதை இது அபாலிஷ் பண்ணுறாரு. அந்த லாவே அபாலிஷ் பண்ணுறாரு. அதையும் நேற்று பாரத பிரதமர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு புறையோடி போன எண்ணமே என்னன்னா, இவங்க வந்து பொருளாதார வளர்ச்சியை நாட்டை சீரமைச்சு நாட்டோட வளர்ச்சி எடுத்துக்காம இருக்கிறவங்க இவங்க சார் வர வர உங்களோட மாடல் எப்படின்னா அந்த காட்ஃபாதர் சினிமா மாதிரி இருக்குது சார். வலிமையானவர்கள்ட்ட பிடிங்கி ஏழ்மைக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் சார். அப்படிதான் சார் அவங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார். அவங்களோட எண்ணமே என்னன்னா சார் நான் சொல்றேன் சார், இவங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வேணுங்கிற சிந்தனை ஆற்றலை இழந்துருச்சு காங்கிரஸ். அந்த இழந்ததுனாலதான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு. பொருளாதார வளர்ச்சிக்கு இல்ல நீங்க காங்கிரஸ் மீதான உங்கள் பார்வை விமர்சனத்தை வைக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உங்களுக்கு தெரியாத வரி குறித்தான பார்வைகள்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே தெரியும். அவர்கள் பேசுவது வரி விதிப்பு முறையை பற்றி பேசுறாங்க. அவங்க பேசுவது வரி சலுகையை பற்றி பேசுறாங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? இல்ல நீங்க இவ்வளவு சொத்துக்களே நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? ஆச்சரியமா. சரி சார், அப்புறம் எதுக்கு சார் அப்புறம் அசெட் வேல்யூவேஷன் பண்ணுங்கிறாங்க? தேவை நீங்க சொல்லி தவிர்த்துருக்கலாமே. ஏன் அதை வந்து எலெக்ஷன் போது சொல்கிறீங்க? அதை எதுக்கு நீங்கள் வந்து டேக்கிள் ஆன் பண்ணுறீங்க? அதுலேருந்து எதை சொல்கிறீங்க? ஏழ்மையை தீர்க்கறதுக்கு இந்த பணக்காரர்கள்ட்ட இருக்க பணமெல்லாம் நம்ம வேல்யூ பண்ணிட்டா சார். இதில் வந்து ராகுல் அதுலேயுமே ஒரு தவறு இருக்குது சார். தவறே ஒன்றும் இல்லை சார். ஒரு சாதாரண எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை. நீங்கள் ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. நான் அதை இல்லை நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அமித்ஷா பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாருங்க. காங்கிரஸுக்கும் பன்முகத்தன்மையில் நிறைய குரல்கள் இருக்குல்ல, அதை மட்டும் தவிர்க்க பார்க்குறீங்க. அதான் தவிர்க்க. சாம் பெட்ரோட்டா, அவங்க சிதம்பரம் அவர்கள், கபில் சிபல் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், சம்டைம் வந்து அவங்களோட எல்லாருமே ஒரு புள்ளியை சொல்லுங்க சார். ஒரு மித்த கருத்தை என்ன சொல்றாங்க, அதானிக்கு சிறப்பு செய்வாருன்னு சொல்லுவாங்க சார். ஆமா, தொடர்ந்து சொல்லுவாங்க. அவர் வந்து பார்லிமெண்ட்ல அதை பத்தி அதிகமான குரல் கொடுத்துருக்காரு. சரி, ஆனால் இதே அதானி அவங்க நடக்கிற காங்கிரஸ் ஸ்டேட் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இது பண்ணுறாரு. இதே திமுக இங்கே வந்து 45,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அதானியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவங்களோட ப்ராப்ளமே என்னவா இருக்குன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான ஆற்றலும் அறிவும் திறமையும் உள்ள பீப்புள் வளர்ச்சி அடையும் போது இவங்களுக்கு ஒரு பொறாமை உணர்வு வந்துடுது. அவங்களும் இந்த இந்திய மண்ணில் தானே பண்ணுறாங்க, இந்த இந்திய மண்ணுக்கு தானே டேக்ஸ் கட்டுறாங்க, இந்திய மண்ணில் இருக்க மக்களுக்கு தானே வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க, பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிரச்சனை தெரியுமா, இந்த காங்கிரஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் எடுத்து ஓவர்சீஸ் பீப்புளே வராமல் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேசிய இப்போ வந்து பிரெஞ்சுலேருந்து ஒரே நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். காங்கிரஸோட குற்ற உணர்வு தான் இதெல்லாம் பிரச்சனை. காங்கிரஸுக்கு என்னன்னா, அவனுக்கு பிரெஞ்சுலேருந்து ஆள் வரணும், ஜெர்மன்லேருந்து, அமெரிக்கா, ஏன்னா இவங்களோட வெளிநாட்டில் இருக்க தொடர்பில் வந்து இவங்களுக்கு பலவிதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால இவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, எல்லாமே வந்து உலகமயமாக்குறதுல உலக நாட்டுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியா சுதந்திர பூமியா, இந்தியா தன்னாய் முன்னுக்கு வரணும், இந்தியா தன்னோட திறமையில முன்னுக்கு வரணும், மக்களோட வளர்ச்சியில. இப்பதான் முக்கியமான புள்ளிக்கே நீங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு முக்கியம் இல்ல, இது ரொம்ப இல்ல, இந்த வாதத்தை வெளிப்படையா தேசியவாதம் இல்லாதனால தான் பிரச்சனை இல்ல. இந்த புள்ளியை பிரதமர் பேசியிருந்தா சிக்கலே இல்ல. நாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுப்போம், கார்ப்பரேட்டுகள் இங்க தேவை, பெரிய பணக்காரர்கள் இங்க தேவை, அதை விமர்சிக்க கூடாது. கார்ப்பரேட் வரி அர்ஜுனமூர்த்தி சொன்னத பிரதமர் பேசியிருந்தா டிபேட் வேற பக்கம் போயிருக்கும். கார்ப்பரேட் வரி சலுகை, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? அது மட்டும் நான் சொல்லிறேன் சார். இந்திய மக்களே, இந்துக்களே, உங்கள் சொத்துக்களை பறிக்க போறாங்க அப்படின்னு மாத்துனதுதான் பிரச்சனை. கார்ப்பரேட் வரிகள்ல இருக்க பிரச்சனையே என்னன்னா, இது வந்து சிதம்பரம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்போதுமே எதனால கார்ப்பரேட் வரிகள் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிடுறேன், லாஜிக் சொல்றேன். இது அதானிக்கோ அம்பானிக்காண்டி செஞ்ச முடிவு கிடையாது. அது சும்மா இவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு காலத்துல நம்ம டாடா பிர்லான்னு சொல்லுவோம் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது. இப்போ அது மாதிரி இவங்க ரெண்டு பெரிய பணக்காரங்களை சொல்லணும்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. உண்மை நிலைமை என்ன தெரியுமா, 111 யூனிகார்ன் கிரியேட் ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட $346 பில்லியன் வேல்யூவேஷன் வந்துருச்சு. இந்த நாட்டுக்கு வந்து $346 பில்லியன், $1 பில்லியன்னா 8,500 கோடி ரூபா. நீங்கள் இன்ட்டு 8,500 crore பெருக்கிக்கிங்க. இந்த 111 பில்லியனர்ஸ் இங்கே வந்து யூனிகார்ன் கம்பெனி வந்ததுனால என்னாச்சுன்னா, டாக்ஸ் விகிதாச்சாரத்தை குறைக்க வேண்டிய கம்பல்சினஸ் எதுக்கு நம்ம நாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு உண்மையில் தெரியாது. நான் தொழில் சார்ந்து வாழ்ந்ததுனால என்னோட அனுமானம் என்னன்னா, ஸ்ப்ரெட் டாக்ஸ் நிறைய போக என்ன ஆகும்னா, குமுலேட்டிவ் இன்கம் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் வரும். ஏன்னா ஒரு 100 பேர்கிட்ட வசூல் பண்ணுறதோட 1000 பேர்கிட்ட வசூல் பண்ணும்போது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு தான் இந்திரா காந்தி அம்மா 97% இருந்தது, 50 கொண்டாந்தாங்க. 50லேருந்து 30%. சிதம்பரம் அவர்கள் தான் 30% கொண்டாந்து நிறுத்தினார். ஸோ ஏன் குறைக்கிறாங்க? சிதம்பரம் தான் குறைச்சார். ஆக்சுவலாக 47% ஒரு பில்ல இருந்தது. நானே 47% டேக்ஸ் கட்டியிருக்கேன். இவர் 30% கொண்டாந்து ஏன் சிதம்பரம்? அப்போ யாருமே கேட்கல ஏன் டேக்ஸ் குறைச்சாங்க, அம்பானிக்கு செஞ்சாங்களா, அதானிக்கு செஞ்சாங்களே. இப்போ ஏன் கேட்குறாங்க? கொஞ்சோண்டு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை கார்பரேட்டுக்கு மட்டும் குறைச்சோன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்பரேட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சார். தே பிரிங் லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்போது அவனோட எஃப்டிஐ அவன் வெளிநாட்டுக்கு தான் பணத்தோட ப்ராஃபிட்டபிலிட்டி எடுத்து, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பில்ல 3% லாபத்தை மட்டும்தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு இருந்த காலத்தில் தான் ஸ்கோடா மாதிரி கம்பெனியெல்லாம் நாட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட்டை பற்றி பேசுகிறீங்க. ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட் மட்டும் கிடையாது, அது மட்டும் காரணம் இல்லை. இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் எடுத்துக்கோங்க சார். தயவு செஞ்சு இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். இந்த மேட்டர் தயவு செஞ்சு விஜயன் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதில் முக்கியமாக மக்களை காட்டலாம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எல்லாரும் இதே கேள்வி கேட்கறதுனால சொல்கிறேன். நான் ஒரு தீர்த்துட்டு போகிறேன், இந்த பிரச்சனையை ஒரு வழியாக தீர்த்துறேன். நாடு பொருளாதார வளர்ச்சிக்கு போகணும், தன்னிறைவாகணும், தேசத்தோட கனெக்ட் ஆகிருக்கணும். வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. டெக்னாலஜியோ நாலேஜ் கெயின்லாம் பண்ணாமல் நம்ம நாட்டில் இருக்க நாலேஜ் தான் வெளிநாட்டுக்கு போய் அங்கே கியூமுலேட்டிவாக வர்றது நம்ம நாட்டிலே காப்பாற்றி வளர்க்கணும்னா, இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் குறைக்க தான் நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரணும்னா, அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆஃப் டேக்ஸ் கூடும். கியூமுலேட்டிவ் டேக்ஸ் இண்டெக்ஸ் கூடும்போது தான், இன்கம் கூடுனா தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, 2 லட்சத்தை 3 லட்சம் பேசிக் வரி எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து 7 லட்சம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எதுக்குன்னா, இந்த வேலைக்கு போகிற பீப்புளோட டேக்ஸை குறைக்கணும். வேலைக்கு போகிற பீப்புள் டேக்ஸ் குறைக்கணும்னா வேலை கொடுக்குறவங்களோட டேக்ஸை கொஞ்சம் குறைச்சாதான் க்ரோத் வரும். இதில் பெரிய இன்ஜினியரிங் இல்லை. இது ஒரு சிம்பிளா போயிட்டு இல்லை மோடி மேலேயோ பாஜக அரசாங்கம் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள்ட்ட சொல்வது, இந்த தியரி கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை கொடுப்பதன் மூலம் மேலிருந்து கீழே வந்து எல்லாமே பரவலாக்கம் செய்யும், ஏழை பணக்காரர் விகிதம் குறையும்ன்றது வந்து ஒரு கான்செப்ட். உலக அளவில் உண்மை இல்லை சார். நான் சொல்லிவிடுறேன், உலகம் முழுவதும் இந்த கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க. நான் கேட்பது வந்து, இப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை கொடுப்பதன் மூலமாக ஒரு நாடு தன்னிறைவு பெற்று ஏழை பணக்காரர் விகிதம் குறைந்ததாக ஏதேனும் ஒரு ஆய்வு, ஒரு கட்டுரை உங்களால மேற்கோள் காட்ட முடியுமா? உலக அளவுல அது பொய்த்து போன கான்செப்ட் ஒன்னு சொல்லுங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே தான் நீங்கள் வித்தியாசம் பண்ணு. இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னா, கம்யூனிசத்துலேருந்து கேபிட்டலிஸ்ட் ஆன கண்ட்ரிக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அங்கே நம்பர் ஆஃப் ஜனத்தொகை ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஜனத்தொகை கம்மியாக இருக்கிற நாட்டில் நீங்கள் சொல்கிற சிக்கல் வரும். ஏன்னா ஜிடிபி ரேட்டு கம்மியாயிரும். இங்கே ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வளர்ச்சியில் ஜிடிபியில் இம்பேக்ட் வரும்போது டெஃபினட்டாக க்ரோத் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஏன்னா இது மக்கள் தொகையை சார்ந்த விஷயம். அதனால தான் நீங்கள் ஜிடிபியை பேசாமல் தனிநபர் வருமானம் பேசுங்க சார். அடுத்தடுத்துக்கு போவோம் சார். தனிநபர் வருமானத்தை எப்படி சார் உருவாக்குறது சார்? இல்லை, இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளில் நம்ம ஜிடிபி பேசவே கூடாது. நீங்கள் அழகான இடத்துக்கு வந்தீங்க. ஏன்னா அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால ஜிடிபி அதிகமாக இருக்கும். நம்ம இங்கே பேச வேண்டியது தனிநபர் வருமானம் குறித்து. நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த 10 ஆண்டுகளில் கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை கொடுத்ததன் மூலமாக இங்கு தனிநபர் வருமானம் எப்படி இருக்கு சொல்லுங்க சார். கார்ப்பரேட்டுக்கு வரிச்சலுகை கொடுக்கறதுல இன்னொரு காரணம் கூட இருக்கும். ஏன்னா அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. there is a huge money is been invested in CSR. CSR வந்து நாட்டோட வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பணமாக நிறையா போயிட்டுருக்கு. இப்போ அது இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போ ஜிஎஸ்டி நம்ம வந்த பிறகு ஜிஎஸ்டியோட ஒரு பேலன்சிங் ஃபேக்டர் கிரியேட் பண்ணோம் சார்.
ஒரு சைடில் அதிக வரி வந்து ஜிஎஸ்டிக்கு போகும்போது இந்த கார்ப்பரேட் வந்து ஜிஎஸ்டி வழியாகவும் பணம் பே பண்ணுறாங்க, இது வழியாகவும் வரி பாடி பண்ணும்போது என்னென்னா ஒரு பேலன்சிங் ஃபேக்டர் கிரியேட் பண்ண. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தூரம் எக்கனாமிக்ஸ்லாம் பெரிய நல்ல பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு வரைகோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் முயற்சி பண்ணுவாங்களே வெளியே ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோ ரிசர்வ் பேங்க் கவர்னரோ இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்கள் மாற்ற போது அவங்க நீங்கள் சொல்கிற உலக நாடில் நடந்த விஷயங்களையும் எடுத்திருப்பாங்க. இப்போ சைனா மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் வல்லரசா முயற்சி பண்ணி ஒரு நல்ல வளர்ந்த நாடும் பார்த்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், போன மார்ச் மாதம் மட்டுமே 95,000 crore எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. 95,000 கோடி நம்ம நாட்டிலேருந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. 95,000 கோடி ஒரே மாதம். 95,000 crore. லாஸ்ட் இயர் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சைனாவோட ஜாஸ்தியாக போயிட்டுருக்கோம். சம் ப்ராடக்ட்டில் நம்ம சைனாவோட மிகப்படுத்துகிறோம். இன்னும் இந்த சிப் செட்லாம் மேனுஃபேக்சரிங்லாம் ஆரம்பித்தா இன்னும் ஜாஸ்தியாயிரும். ஏன்னா சிப்பு நம்ம கிரியேட் பண்ணிட்டா அதை சார்ந்த ஹார்னஸ் ஃபேக்ட்ரியெல்லாம் நிறைய கிரியேட் ஆயிரும். அதுலேருந்து குரோத் வரும். சார், நான் என்ன ஒரு கன்ஃபியூஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னா, பொருளாதாரத்தை பேசும்போதும் மோதியை குறை சொல்வது, மதம் சார்ந்து ஏதாச்சும் சொன்னாலும் அதுலேருந்து குறை சொல்வது, பெர் கேபிட்டா இன்கம்னாலும் குறை சொல்வது. இந்த 65 ஆண்டுகள் காங்கிரஸ் நடத்திட்டு வந்து விட்டுட்டு போன இடத்துலேருந்து நம்ம ரேலே ரேஸ் மாதிரி அங்கே வாங்கின குச்சியை வாங்கி இந்த 10 ஆண்டுகள் இந்த அளவுக்கு சிறப்பு பண்ணியிருக்கோமே, இந்த 10 ஆண்டுகள் நாங்கள் எந்த அளவுக்கு சிறப்பு செஞ்சோங்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சியோட ஒரு பாராட்டுதல் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் மனம் பொய்த்து போன இந்தியாவை ஆக்குனது இந்த காங்கிரஸுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நன்றி திரு அர்ஜுனமூர்த்தி, உங்கள் பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. நன்றி திரு அர்ஜுன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.